Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். 2037ஆம் ஆண்டுக்குள்ள உலகத்தோட அதிசக்தி வாய்ந்த கடற்படையாக இந்திய கடற்படையை உருவாக்க தற்போது திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தரவுகளுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். இந்திய கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது? நிச்சயமா அபினவ், அதாவது 2037க்குள்ள இந்தியாவை ஒரு குளோபல் ப்ளூ வாட்டர் நேவியாக மாற்றுவதற்கான திட்டத்தை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன குளோபல் ப்ளூ வாட்டர் அப்படின்னா, ப்ளூ வாட்டர் அப்படின்னாலே, ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னாலே அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேவியில் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கணும், சப்மரின் இருக்கணும், தேவையான அளவு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக பெரிய அளவில் ஒரு ரீஜனல் ப்ரெசன்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து இந்த தகுதியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடற்படையை ப்ளூ வாட்டர் நேவி அப்படிம்பாங்க. அதுவே குளோபல் ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான நேவியாக மாறுவது. இதற்கான திட்டத்தை தான் இந்தியா இப்போ கையில் எடுத்திருக்கு. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய 140 போர் கப்பல்களை வரும் 2037ஆம் ஆண்டுக்குள்ள 230 போர் கப்பல்களாக எண்ணிக்கையை உயர்த்துவது. அதே போல் கையில் இருக்கக்கூடிய 250 நேவி ஏர்க்ராஃப்ட், கப்பலில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை 350 எண்ணிக்கையை உயர்த்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட இறங்கியிருக்காங்க. எதுக்காக இப்போது இந்தியன் நேவி ஒரு குளோபல் ப்ளூ வாட்டர் நேவியாக மாறணும்? அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரீஜனல் த்ரெட்டு. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா வந்து உலகத்தோட மிக வலிமையான நேவியாக மாறிட்டுருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு ரீஜனல் த்ரெட் இருக்கும். சீனாவோட சப்போர்ட்டோட பாகிஸ்தானுடைய கப்பற்படைமையும் வலிமை அடைந்துட்டுருக்கு. அதையும் கவுண்டர் பண்ணணும். இன்னொன்று மரைன் இன்ட்ரெஸ்ட். அது என்ன மரைன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு, ரோந்து பாதுகாப்பு எப்படி இருக்கணும், கடல் வளங்களை வந்து எப்படி கையாளணும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மரைன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதையும் உறுதிப்படுத்துவதற்காக தான் இப்போது இந்தியா வந்து இந்த ப்ளூ வாட்டர் நேவியாக மாறுவதற்கான அந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. இதற்கான ரோட் மேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வடமேற்கில் பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து தென்கிழக்கில் மலாக்கா ஸ்ட்ரைட் வரைக்கும், அதே போல் இந்த சைடு நார்தர்ன் பே ஆஃப் பெங்கால்லேருந்து சதர்ன் மோஸ்ட் இந்தியன் ஓஷன் அண்டார்டிகா, அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட், இந்த இடத்துல பூரா இந்தியா தன்னுடைய ப்ரெசன்ஸை காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. காமனாக ரொம்ப எளிமையாக சொல்ல போகணும் அப்படின்னா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்த 3 கடல்லையும் தன்னுடைய ப்ரெசன்ஸை இருக்கணும் அப்படின்னு இந்தியன் நேவி முடிவு பண்ணி அதற்கான திட்டத்தை தான் இப்போது கையில் எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா, இப்போது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த 140 போர் கப்பல்களை 230 உயர்த்துவதற்கும், கையில் இருக்கக்கூடிய 250 நேவி போர் விமானங்களை 350 உயர்த்துவதற்குமான ஒரு திட்டத்தை தான் அவங்க போட்டிருக்காங்க. இதுக்காக 63,000 கோடி திட்டத்தை இந்தியா கையில் எடுத்திருக்கு. அதை நோக்கிய பயணத்தை தான் இந்தியா செய்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், இதுக்கு அப்புறமா இந்திய கப்பற்படையால் மட்டும்தான் ஒரு பெரிய வார் கப்பலை டிசைன் பண்ணி அதை பில்டு பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணவும் கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால தான் இந்தியா அந்த குளோபல் ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிற அந்த திட்டத்தை நோக்கி ரொம்ப எளிதாக பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இதனால் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, சீனாவை அடுத்து 3வது ஒரே நேவியாக உலகத்தில் உள்ள எல்லா கப்பல்லையும் இந்திய நேவியோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ப்ளூ வாட்டர் நேவியாக போவதற்கான அந்த திட்டத்தை இந்தியா கையில் எடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விமானப்படையை பலப்படுத்துவதை விட
கப்பற்படையை பலப்படுத்துவதற்கான முக்கியத்துவம் சமீப காலங்களில் அதிகமாயிட்டே வருது. அதுக்கான காரணம் கடல் அப்படிங்கிறது வணிகம் சார்ந்த விஷயமாக மாறிக்கிட்டு வருது. கடல் அப்படிங்கிறது ஜியோபாலிட்டிக்கல் சேர்ந்த விஷயமாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாட்டோட கடற்படையை வலிமைப்படுத்தும் போது உங்களுடைய கடல் வாணிகத்தை மேம்படுத்த முடியும், உங்களோட ஜியோபாலிட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், உங்களுடைய ரீஜனல் த்ரெட்டை கவுண்டர் பண்ண முடியும், அது இல்லாமல் உங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாக்க முடியும். இவ்வளவு விஷயமும் இருக்கனால தான் இந்தியா விமானப்படையை விட தற்பொழுது கடற்படைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ளூ வாட்டர் ஓஷன் நேவி அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்கு அபினவ். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ரொம்பவே நம்ம நாடு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. விரைவில் ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர், அப்புறம் இந்தியாவிலேயே ரஃபேல் உருவாக்குறதுக்கான ரோட் மேப் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு புறம் இந்தியன் நேவிக்கும் அவங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய பதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.